இது எல்லாரும் ஃப்ளைட்டை காமிக்கிறாங்க, அப்புறம் காரை காமிக்கிறாங்க. யார் எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. ஸோ அது நாங்கள் மும்பைக்கு போனோம், ஏர்போர்ட் போனோம். அந்த ஒருத்தவங்களை பிக்கப் பண்ண நம்ம எம்ஜி ஸ்டூடெண்ட் அவங்கள. அப்போ போகும்போது எடுத்த வீடியோ அது. சார் வந்து சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துருந்துருந்தாங்க. ஸோ அந்த இடம் வந்து திங்க் இது வாஷி பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். சரியாக அந்த இடம் ஞாபகம் இல்லை, அந்த இடம் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடம் வியூ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகையிலே வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களோட ஃபேஸ்புக் ஐடியை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி நம்ம FB இன்ஸ்டா எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காக மேம் நான் எல்லோரும் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அதுக்கப்புறம் நேராக மதியம் ஃப்ளைட் வந்து 2 hours லேட் வந்ததுனால எங்களுக்கு லஞ்சு இடையில வெளியில் எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஸ்வேதா மேம் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அது அவங்க தம்பி, எங்கள் ஹிந்தி மாஸ்டர் இவங்க. நான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் சார்கிட்ட, எங்கள் ஹிந்தி மாஸ்டர் சார் அப்படின்னு சொல்லி. சாருக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் சும்மா உங்களுக்கு சொன்னாங்க. இவர் பாருங்கள், முருகானந்தம். ஹாய் முருகானந்தம். ஸோ மேம் வீட்டுக்குள்ளே போய்ட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது குட்டி குட்டி அழகான வீடு. மும்பை எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ கன்சிஸ்டன்சி ஏரியா, ரொம்ப குட்டி 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 ஏரியா, அந்த மாதிரி விஷயங்கள். இட்லி தோசை இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ மேம் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அந்த அழகாக இருந்துச்சு இந்த வியூ பார்க்கும்போது. சைடில் குட்டி குட்டி செடி, அப்புறம் பில்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது சொல்லிகிட்டே போயிட்டே இருந்தேன். அந்த அவனோட ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குல்ல, அதே தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கேன். தொட்டு பக்கம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. இங்கே வந்து இந்த வண்டியை காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த அப்புறம் நேராக மேம் வீட்டுக்குள்ளே போனோம். எங்களுக்கு லஞ்ச் ரெடியாக இருந்துச்சு. அவங்க மேமோட சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம். ஸோ அங்கேருந்து சாப்பாடு வந்துச்சு. செம்ம சாப்பாடு இன்றைக்கி, சூப்பர் சாப்பாடு. லஞ்சு சோறு, சாம்பார், அந்த மாதிரி. அப்புறம் எனக்கு சரி நாங்களே எடுத்து பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து பரிமாற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பீன்ஸ் பொரியல் அதெல்லாம். அதுக்கப்புறம் மேமோட தம்பி, நீங்கள் சாப்பிடுங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அங்கே நிறைய காமெடி இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரே சிரிப்பு சத்தம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலையும் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்பளம் அதெல்லாம் இருந்துச்சு. மேம் வந்து அம்மா வந்து எப்போதுமே வந்து சாப்பாடு அனிஷ்னா நீ சாப்பிட அனிஷ்னா அப்படின்னு சொல்லிட்டு இருவாங்க. எல்லாருமே அப்படி தான் பார்த்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. லவ் யூ ஸோ மச். தண்ணி கொடுக்குற ஆளை பாருங்க. மேமோட தம்பி சொன்னாங்க, ஒரு தம்பி இன்னொரு தம்பி பற்றி சொன்னாங்க. இங்கே பார்த்துங்க தண்ணி முக்கிற ஆளை பாருங்க, ட்ரம் சைஸில் இருக்கிறத அப்படின்னு சொல்லி அதை வரைக்கும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து தரணும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மேமுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அது பிரித்து பார்த்தா நம்ம ஸ்டூடெண்ட் டாக்டர் சார் ஒருத்தர் வந்து ஸ்பெக்ஸ் அனுப்பியிருந்தார். அதை வந்து அவர் பாருங்களேன், டாக்டர் அல்தாஃப் முட்டி MMG ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு. எஸ். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாய் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சந்தில் வந்து சார் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு போகிறதுக்கு வண்டிக்கு. நம்ம காரு கொஞ்சம் பெருசு, கப்பல் இல்லையா, அதனால் டைட்டானிக், இதோட நேம் வந்து டைட்டானிக் மக்களே. நம்ம பெரிய கார், அந்த கார் கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பெரிய காருக்கு வந்து டைட்டானிக். ஸோ அங்கேருந்து இந்த டைட்டானிக் எடுத்துக்கிட்டே வெளியில் நாங்கள் வந்தோம். ஒரே டிராஃபிக். ஈவினிங் டைம் ஆகிட்டதுனால சாட்டர்டே வேறு. ஸோ நல்ல டிராஃபிக்காக இருந்துச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். வந்து சார் இங்கே தான் ரொம்ப ஹைஃபையான மக்கள்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சார் இங்கே தான் ஹைஃபையான மக்கள்லாம் பார்க்க முடியும் ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த இடம் எஸ் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க இல்லையா, அந்த வீடியோ இது தான். ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட் போச்சு, அது நல்லா இருந்துச்சு அந்த சீனரி. ஸோ அதை எடுத்தது. அதுக்கப்புறம் சார் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வந்து இது மாதிரி ஃப்ளைட்லேருந்து இது மாதிரி ஏர்போர்ட்டில் வெளியில் வர்ற மாதிரி ஹாய் சொல்லிட்டு போவாங்க சார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ வாங்க சார், நம்ம சோஷியல் மீடியா வச்சுருக்கோம், அதில் போஸ்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி. அப்போ சார் அதே மாதிரி நடக்க வச்சு வீடியோ எடுத்தோம். ஹாய் சொல்லுங்கள் சார். வெளியில் வந்துட்டு திரும்ப உள்ளே போனோம். திரும்ப உள்ளே போகும்போது நல்லா அழகாக இருந்துச்சு இந்த சீனரிஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வானத்தை பாருங்களேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நானும் ஸ்வேதா மேம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வீடியோ நேரில் பார்க்கும்போது இவ்வளோ இது இல்லை. அந்த வீடியோ இந்த OnePlus ஃபோனில் எடுத்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போகும்போது எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பாருங்களேன் போர்டெலாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸ்வேதா மேம் சார் பேசிகிட்டு இருக்காங்க, என்னமோ ஹிந்தியில் பேசியிருப்பாங்க. இது பார்த்தீங்களா, சத்ரபதி மகாராஷ்டிரா டெர்மினல்ஸ். விஷ்ணு வந்துட்டாங்க. ஹாய் விஷ்ணு வந்துட்டாங்க. அடுத்து குட்டி பாப்பா வந்தாச்சு. சின்ன குழந்தைங்க மோஸ்ட்லி வந்து இது மாதிரி வரமாட்டாங்க, வந்துட்டாங்க. அப்புறம் சாரை பார்த்து தரணும். அவங்க பார்த்துட்டு முதல்ல சார் லீடர்ஷிப் கிளாஸ் இருக்குது, நீங்கள் என்ன சார் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டாங்க.
சேச்சா நீங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. லீடர்ஷிப்பும் முக்கியம்தான். ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் லக்கேஜ்லாம் சார் கட்டினாங்க. அந்த சைடு முருகானந்தன் நின்று கட்டினாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணுராஜன் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி. ஸோ எந்த இடத்துலையும் வந்து சாரை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சார் வந்து இது செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இவங்க தான் நம்ம மகாராணி. 1 2 3 ரித்தன்யா ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறதும் நல்லா சிரிப்பாங்க. ரித்து அப்படின்னு எங்கே இருந்து கூப்பிட்றோமோ அங்கே திரும்பி அந்த யார் கூப்பிட்டதுன்னு திரும்பி பார்க்காம விட மாட்டாங்க. நாங்கள் எல்லோரும் மும்பை ட்ரைனிங்ஸ் ஒரு பக்கம் நடக்கும், அடுத்த ட்ரிப்பு வெளியில் சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த விஷயங்கள் அங்கே கிளம்பிட்டு இருந்தோம். மும்பை சுற்றி பார்க்க என்னென்ன இடம்னு உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஒரு இடமா நான் காமிக்கிறோம். அங்கேருந்து கிளம்பி பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தலையை அசைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா கேப்சர் பண்ணது. இவர் வந்து எவ்வளோ சின்சியராக படிக்கிறார் அப்படின்னா, ஒரு கையில் குழந்தை தூங்கிட்டு இருக்கு, இன்னொரு கையில் புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதை கிண்டல் பண்ணி ஓட்டி அந்த தருணம். ஸோ அதுக்கப்புறம் கையில் ரொம்ப நேரம் வச்சுருந்துட்டு குழந்தைய அழகாக பார்த்துக்கலாம். அதுக்கு பெட்டு ரெடி பண்ணி எல்லாரோட சொட்ரு பெட்ஷீட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ பாப்பா வந்து தூங்கலை, அவரை பிடிச்சிக்கிட்டு. ஸோ மடியிலே அவர் வச்சுக்கிட்டாரு. எவ்வளோ கேரிங்னா பேபியை. அதுக்கப்புறம் சார் நான் பெரிய கேமராமேன்னு மனசில் நினைப்பேன். எனக்கு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி எங்கிட்டாவது கேமரா தூக்கி திரிவேன். அதை அப்படி ஷூட் பண்ணது. இது ஃபில்ம் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அங்கே வந்து ஷூட் பண்ணுறதுக்காக வருவாங்களாம். ஸோ அந்த பிளேசஸ் இது. போனோம் உள்ள 500 என்ட்ரி பெர் ஹெட் அப்படின்னு சொன்னாங்க. அது 1.5 மணி நேரம் நடந்தே போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 500 ரூபா கொடுத்து உள்ளே போய் நடந்தே நாங்களே சுற்றி பார்க்குறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மட்டும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆப்போசிட்டில் அந்த இதுக்கு ஃபிலிம் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஜூஸ் இருந்துச்சு. பாப்பா எப்படி ஜூஸ் குடிக்கிறாங்க பாருங்க. இது ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தோம். அங்கே ஜூஸ் வந்து அப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்கு யானை இதெல்லாம் ஷூட்டிங் பண்ணுற இடம் இல்லையா, அதனால் எப்படி இருக்குது அந்த செட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் காரில் போயிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் மும்பை போகிற 2 hours ட்ராவல் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு பசி வந்துருச்சு. நான் பின்னாடி உட்காந்து லெமன் சாதம் கொண்டு போயிருக்கோம். அதை உட்காந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் சாப்பிட்டுட்டேன். நம்ம கையில் இருந்து சாப்பாடு கொண்டு போகிறது எவ்வளோ நல்லது அப்படின்றது அன்றைக்கி எனக்கு பிடிச்சிச்சு. அந்த பசியில் அந்த அருமை தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாப்பா தூங்கினதுக்கப்புறம் நான் வாங்கி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு பெட்டெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் 2 பேரும் ஜாலியாக பின்னாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா அழகாக தூங்கியிருந்தாங்க. நல்லா இருக்கலாம். ஐசாட்டிக் சொசைட்டி 1804 கட்டினது. நிறைய ஷூட்டிங்லாம் அதெல்லாம் எடுப்பாங்க. ஸ்டெப்ஸில் நடந்து போகிற மாதிரி. ஆனால் ஃபோட்டோ எடுக்கணும். லைன்ஸ் கேட் இதில் போனால் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த வழியாக போனால் ஷேர் மார்க்கெட். முதல்ல ஷேர் மார்க்கெட் பக்கத்தில் பாருங்க. அதான் தாஜ்மஹால், தாஜ் ஹோட்டல். இது லைன்ஸ் கேட், டாக் யார்டு, சர்வ் சர்ச். வீடியோ எடுத்து அடிச்சுப்போம். எனக்கு தெரியாமல் மியூசியம். அது வந்து ஆர்ட் கேலரி, ஜாங்கர் ஆர்ட் கேலரி அந்த மாதிரி. நீங்கள் லெஃப்டில் அடித்தா இதுதான். இந்த பில்டிங் இது போலீஸ்காரங்க உள்ளது. கமிஷனர்ஸ் வாங்க உள்ளே விட மாட்டாங்க. அதில் பார்வைக்கு மட்டும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த பில்டிங். ஸோ ஃபைனலி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேட்வே ஆஃப் இந்தியா. எஸ், புறா. இது வந்து ஒரு மகாராணி வர்றதுக்காக அவங்களுக்கு கட்டப்பட்ட ஒரு நுழைவு வாயிலாம். ஸோ அது இவ்வளோ ஃபேமஸாக அழகாக இருந்துச்சு. மேம் இது ஸ்வேதா மேம் பார்த்துச்சோம். இங்கே ஒரே போட்டாக தெரியுது, கடலே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அதை ஷூட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனோம். ஸோ இந்த இடத்துல கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப மும்பை அந்த கேட்வே ஆஃப் இந்தியாவை போய் பார்க்குறதுக்காக அங்கே கொஞ்சம் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக போனோம். இது பார்க்கிங்க்கு போயிட்டுருந்தோம். ஸோ பார்க்கிங் எடுத்துறதுக்காக போயிட்டு இருந்தது முன்னாடி. எஸ், வண்டி நிற்க போகுது. இப்போது இந்த பற்றின ஒரு டெஃபினேஷன் கொடுக்க இன்னொருத்தர் வருவார் பாருங்க. அவர் டெஃபினேஷன் வீடியோலேயே கொடுத்துருக்காரு லைவாக. யா நவ் என்டர் த தாஜ் ஹோட்டல். அப்படியா ரைட் சைடில் பார்த்தோன்னா கேட் ஆஃப் இந்தியா. எவ்வளோ க்ரௌடு வந்து ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு
ஃபுல்லாக கார் பார்க்கிங். இவர் தான் நம்ம பையா, நம்ம ஃபோட்டோ எடுத்தவர். நம்ம மக்கள் அங்கே தான் நிற்கிறாங்க. இங்கே தான் இடத்துலலாம் ஃபயரான்னு சொன்னாங்களே, திஸ் பிளேஸ். லாக் பண்ணால் போய்கிட்டே இருக்க மாட்டேங்குது. கங்கா ரிவ்யூலாம் குட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி விஷ்ணுராஜன் ஒரு கிரேட் டேட் அப்படின்னு சொல்லுவேன் அவங்கள. அழகாக அந்த பேபியை கேர் பண்ணிக்கிறத கூட, பாப்பா அழுததும் என்னெல்லாம் பண்ணி அந்த அழுகையை ஸ்டாப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து சார் வந்து நடக்க சொல்லி இருந்தாங்க. ஸோ அது ட்ரையல் திரும்ப வண்டி இடையில இப்படி நடந்து வருவோம், இடையில ஒரு கார் வந்துடும். இவங்க தான் லண்டன் இளவரசி. சூப்பர் லுக்கு. அதே தான் இளவரசி. கொஞ்சம் ரைட் ஹேண்ட். வா ஏ லண்டன்ல காணும் தேடிட்டு இருந்தாங்க, படிச்சு இந்தியா வந்திருக்காங்க அவங்க. கத்தி படலாம் தண்ணி செஞ்சு கொடுத்து So now we are traveling in the Marine Drive pathway. அனுப்புறேன் உள்ள கிளாஸ் ரூம் உள்ள ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. அது கூட கம்யூனிகேட் ஆகி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க.
கஷ்டப்பட்டீங்களா, எந்த ஒரு தம்பி கிடைச்சிட்டாங்க பார்த்தீங்களா? எல்லாம் கிடைச்சிச்சு. ஹாய் 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 ஹாய். இப்போது கண்டென்ட் வந்துச்சு. ஸோ கண்டென்ட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவங்களோட ஃபீட்பேக் இங்கே ஷேர் பண்ணாங்க. ரெண்டாவது எம்எம்ஜி பற்றி இந்த 1 வீக் ஃபீட்பேக் அதுவும் சொன்னாங்க. ஸோ அந்த தருணங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கண்டென்ட் வந்து ஃபியூச்சரில் வரும், அது தனியாக போஸ்ட் ஆகும். ஸோ அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இருந்தால் நமக்கு பிடிக்காது இல்லை, அது வளர்ந்து வருது, அதோட மாற்றம் தானே பிடிக்கும். ஸோ அது அந்த மாதிரி மாற்றத்தை லவ் பண்ணுங்க. லவ் யுவர் சேஞ்ச். நல்லா இருக்குல்ல? இருக்கு சார். லைவ் ஃபீட்பேக் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா நான் ஃபீட்பேக் சொல்லணும்னு நினைச்சேன். நான் ப்ளீஸ் ரொம்ப முக்கியம். அப்படியே டைரக்டா நான் பேசும்போது பேசலாம். பேசுங்க. ஆக்சுவலி நாங்க இங்க வந்துட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு தங்க வந்தோம். நான் வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டியோட தான் வந்தேன். நான் வரதுக்கான ரீசன் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டும் அல்தாஃப் சார் அப்படின்ட்டு ஒரு என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சாரை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. எந்நேரமும் எங்க போனாலும் சார் சுரேஷ் செல்வம் சார் சுரேஷ் அப்படி என்னதான் இருக்கு சார் கிட்ட அப்படின்ட்டு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துடுச்சு எனக்கு. சரி சார் கிட்ட ப்ளஸ் வந்துட்டு எனக்கு சில இதெல்லாம் சார் கிட்ட கேட்கணும் அப்படின்றதுனால நான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா எம்எம்ஜி டீம் சூப்பரான டீம், எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களோட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி இருந்தாங்க. சொல்ல போனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு, என்னோட அப்பா காலத்துல வந்துட்டு சார் மாதிரி ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு கோச்சர் வந்துட்டு கிடைக்கல எங்க அப்பாவுக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இங்க வந்து சார் வந்துட்டு சூப்பராக சொல்லி தராரு. அவரோட செஷன் நான் ஒன்று வந்துட்டு லைவாக பார்க்க முடிஞ்சது. ஏன்னா பாப்பா வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தா, அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால ஒன்று தான் நான் பார்த்தேன். செம்மையாக பண்ணாரு. நான் இது வரைக்கும் இருந்த சார் மேலே வச்சிருந்த ஒரு இது வந்துட்டு டிஃப்ரெண்ட். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு சார் மேலே வந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ சார் வந்துட்டு சூப்பராக பண்ணுறாரு. எம்எம்ஜி டீம் இஸ் சூப்பர் டீம். இதான் சார் நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தது. இதான் என்னோட முக்கியமான ஒரு விஷயம். எங்க அப்பா அம்மா காலத்துல ஏன் இந்த மாதிரி கிடைக்கல ஒருத்தர். எங்க அப்பா அம்மா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருப்பாங்களே அப்படின்ற ஒரு இது வந்துச்சு எனக்கு. என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு இது ஒரு சேஞ்ச், எங்களுடைய லைஃப்ல வந்துட்டு இது ஒரு சேஞ்சா இருக்கும். ஏன்னா சார் கிட்ட வந்து பார்த்ததுக்கு சாரோட லைஃப் எப்படி இருக்கு, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது. நாங்க அதுல இருந்து ஒரு சில இது வந்துட்டு நாங்க எடுத்துக்கிட்டோம். இப்ப நாங்க போய் அதை அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது நாங்க 2 பேரும் பேசி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாங்க ட்ரை பண்ணுவோம் போயிட்டு. டிஷர்ட் போட மாட்டேன். சரி, அடிக்கடி உங்களை ஜூம் மீட்ல பாக்கும்போது நீங்க டிஷர்ட் போட்டுறதுனால இங்க வந்து எனக்கு மொத்தமாவே இந்த ஒரு வருஷத்துல இந்த ஒரு 6 நாள் நம்ம டிஷர்ட்டோட தான் இருக்கணும்னு. உங்க புக்ஸ் எல்லாம் பார்த்த அப்புறம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி டைப்ஸ் புக்ஸ் நான் ஃபுல்லா செல்ஃப் டெவலப்பிங் அந்த மாதிரி டைப்ஸ் தான் படிப்பேன். இது பிசினஸ் சம்பந்தமா இருக்குது நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே. ஓகே, இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்து எனக்கு கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ உங்களது பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது. சூப்பரா இருந்துச்சு. அதனால போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இல்ல எல்லாம் எடுங்க. ஹலோ ஹலோ. அதான் நம்ம வந்து சார் இந்தாம்மா பேக் தாங்க சார். தேங்க்யூ சொல்லுங்க.
ஆடலாமா அரபி குத்து சாங் போட்டு நான் சொல்லலாமா அமைதி மொழியிலே ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இந்த சோறுக்கு பச்சடி கரெக்டா இருக்கா பண்ணிட்டேன். பச்சடி இது நான் அந்த இதுக்கோட கொஞ்சம் மோர் தான் மோரும் அதெல்லாம் எங்க போறீங்க? வரலையா? மாமா வேண்டாமா? புரியுது அவளுக்கு. நாட்டி நீ நல்லா புரியுது. வரலையா நீங்க? வீட்டுக்கு போறீங்களா? தலைவர் பாய். என்ன கத்து பார்த்தீங்களா? படிச்சு பெரிய பாத்திரம் வளர்க்க போறாங்க. எங்க ஆபீஸ்ல எல்லாரும் பாத்திரம் வளர்க்க ஜோஸ் சார் இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த கரண்ட் சினாரியோல ஒரு பாட்டு நடக்குது. அந்த பாட்டுல நடக்கிறதெல்லாம் இங்க லைவா நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்க? ஏரோப்ளேன் இங்க பாத்திருக்கீங்க? எப்படி போகும்? அப்படி போகுமா? இன்னைக்கு லைவ்ல பார்க்க போறீங்களா? தெரியலையா? Yes, international airport reach ஆயிடுச்சு. International airport reached. வாங்க வாங்க வாங்க. ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்ன சிரிப்பு! Ajesh, bye bye. இது ஃபுல்லாக சார் ஒர்க் பண்ண ஆஃபீஸ் ஏரியா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஆஃபீஸில் வந்து சார் ஒர்க் பண்ணியிருந்தது அந்த விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதோட அனுபவங்கள். காய்கறி நம்ம இது பருப்பு வியாபாரம் அந்த வியாபாரம் எல்லாம் கிடைக்கலாம். அடுத்த பில்டிங் தான் நான் பில்டிங் அந்த பில்டிங் தான் வேலை பண்ணேன். அதுக்கு இதுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பின்னாடி ஒரு சும்மா டப்பா பில்டிங்கில் வரும். என்ன இருக்கலாம் அந்த இதான் நாபார்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம விவசாயிங்க அவங்கள வந்து ஷேர் மார்க்கெட்டில் அவங்க ப்ராடக்ட் சேல் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு இது நாபார்டு. இங்கே நம்ம பக்கத்தில் ஐசிஐசிஐ பேங்க்கு. இங்கே நாங்கள் எல்லோரும் கீழே எப்பவும் டீ குடிக்கலாம் அங்கே தான் வருவோம். இங்கே எதுவும் சும்மா இங்கே டீ கடையே கிடையாது. எல்லாம் சும்மா சைக்கிள் வந்து விற்கிறவங்க மட்டும் தான். இந்த பில்டிங்கில் எங்கே டீ கடை வச்சு கொடுப்பாங்க யாராவது? இது நீ உன் ஃப்ரெண்டு பேர் என்ன பேர்? அப்போ சொன்னேன் என் ஃப்ரெண்டு பேர் தெரியாது. செல்லம்க்கு சொல்லட்டா? செல்லம்க்கு சொல்லு. அப்போ சுரேஷ்க்கு? செல்லம் மட்டும் தான் தெரியுமா உனக்கு? ஏன்னா உனக்கு ஜோஸ் செல்லம் இருக்கு, அதனால. கரெக்ட்? எப்படி கண்டுபிடிச்ச? ஜோஸ்க்கு பேர் தெரியும். ஜோஸ்க்கு சொல்லு. சொல்லு. JOSH. எங்க படிச்ச? JOSHCHELLAM. மை காட், எப்படி தெரியும் உனக்கு? பிராக்டிஸ் பண்ணியா? என்ன பேரு? அந்த பஸ்ல இருக்க அந்த பிள்ளை பேர் என்ன பேரு? உன் ஃப்ரெண்ட் பேர் என்ன பேரு? பள்ளி என்ன சொன்னா? என்ன பள்ளி? பள்ளி இல்ல, பள்ளி
பள்ளி இல்ல பலியா? பள்ளியில பள்ளி சரி, இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் சொல்லு. அதுதான் அதுவும் தெரியாது. ஸ்ட்ரைட்டா சொல்றேன், ஒண்ணும் தெரியாது. இங்கிலீஷ்ல தான் அப்படி சொல்றேன். அந்த அது வந்து PARI இல்ல PARI பரி இல்ல ஆ SUO பள்ளி. இந்த மாதிரி அழகான தருணங்கள், அழகான நிமிடங்கள் பற்றி நினைக்கும் போது விஸ்வராஜன் ஃபேமிலி ஃபுல் அதுவும் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. அவங்க வந்து தங்கியிருந்த அந்த ஒரு வாரங்கள், சாப்பிட்டது ஒன்றாவே கூடவே இருந்தது, நிறைய இடங்கள் சுற்றி பார்த்தது, இந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள். குறிப்பாக அவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கணும்னா குழந்தைங்கள்ட்ட இருந்து எப்போதுமே அவ்வளோ விஷயங்கள் படிக்க முடியும். என்ன ஒரு ஆக்டிவ் இங்கே வந்ததும் ரித்தனியஸ்ரீ வந்ததும் எல்லா பொருட்களும் அங்கங்கே சேவ்படுத்தி வைப்போம். ஸோ அந்த ஒரு ஆக்டிவாக இருக்கட்டும், விஸ்வராஜன்ட்டேருந்து ஒரு 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 டேடியாக இருந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். யுவா ராணி அவங்கள்ட்ட இருந்து படித்த விஷயங்கள், இவ்வளோ அழகாக அந்த குழந்தைய கேர் பண்ணிக்கிறது, அழகாக அந்த குழந்தைங்களை கேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட படிக்க முடிஞ்சது. இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்க முடிஞ்சது. நிறைய ட்ரைனிங்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போனது, அந்த விஷயங்களாக இருக்கட்டும். நிறைய ட்ரைனிங்ஸ் நடந்துச்சு உள்ள, பிஸ்னஸ் கோச்சிங்காக இருக்கட்டும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும், லைஃப்க்குண்டான ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நடந்தது. ரெசிடென்சியல் ட்ரைனிங்காக வந்து ஒரு வாரம் தங்கியிருந்து அவங்க பண்ணின விஷயங்கள் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்லேருந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்களும் வேறு யாருக்கும் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்வேதா மேம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 1. 2வது, இது மூலமாக ஒரு ஃபேமிலியே வந்து செக்யூர்டாக இங்கே தங்கிட்டு போன அந்த விஷயங்களையும் நினைவுபடுத்த பார்க்க முடியுது. ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வந்து அவங்க ஒரு வாரம் இங்கே ஸ்டே பண்ணி அவ்வளோ அந்த ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வந்ததை அவங்க உணர முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது, அந்த சேஞ்சஸ் நடக்கிறத. இது மாதிரி இந்த எம்எம்ஜியோட நோக்கம் 100 வருஷத்தை தாண்டி கடந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்பை மாற்றணும், ஒவ்வொருத்தரோட சேஞ்சஸ் கொண்டு வரணும், அவங்கவுங்க வாழ்க்கையில் செழிப்பாக வாழணும். அதுதான் நோக்கம். சார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வழியில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த அழகான பாதையில் வேறு யாரும் பயணிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த விலாக் இதோட முடியுது. ஒரு அற்புதமான ஒரு சாங், எமோஷ்னல் சாங். அதோட பாய்.